என்னன்னே தெரில ஃப்ரெண்ட்ஸ். பப்புக்கு இந்த பக்கம் ஃபுல்லாக வீங்கி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஒரு சின்ன காயம் மாதிரி இருந்துச்சு. அந்த காயத்தை அழுத்துனா இங்கே பாருங்கள் எவ்வளோ சீழ் வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நிறையா வருது. ஒரு புளியாங்கொட்டை அளவுக்கு சீழ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னே தெரில, இவனுக்கு விதவிதமாக நோய் வருதுங்க. என்ன செய்யுதுன்னே தெரியலைங்க இவனை வச்சுட்டு. இங்கே பாருங்க எவ்வளோ சீழ் வந்துருக்கு பாருங்க. ஆனால் இதெல்லாம் வீங்கி இருக்கிறனால யோசித்தேன். பாருங்க திரும்பி திரும்பி வருது ஃப்ரெண்ட்ஸ் சீழ். ஏய் கம்முன்னு இருப்பா. ஏதோ கீழே கீழே உளுந்து அடிப்பட்டுருக்குமா? அச்சா அச்சா சரி. கீழே உழுந்துருப்பான்னு நினைக்கிறேன். பாப்பா இருப்பா சீழ எடுத்துக்கப்பா. என் சாமி இல்லைப்பா. எப்படிப்பா உனக்கு இவ்வளோ நோய் வருது ஆண்டவனே? சீழ் வந்துட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ராஜாடி ராஜாடி நீனு கஞ்சா வைக்கும்போது தெரியல சாமி. என்னம்மா எவ்வளோ வேண்டியிருக்கான் இவனுக்காக சாமிக்கு. அவ்வளோதான் வந்துடுச்சு. பொண்ணெல்லாம் வந்துச்சு. ஹைட்ரோபராசைடு ஊற்றிருக்கேன். ஹைட்ரோபராசைடு ஊற்றுலாம் பொங்கி வருது. நான் இம்மனாலும் ஏதோ பூனையை தான் அடிச்சிருக்கோம். அந்த காயம் தான் இருந்தம்மா. தண்டபாணி பழமல்ல அவர் பழனி விபூதி விடுவான். ஐயா பழனியாண்டவரே இந்த பிள்ளைய காப்பாத்திக்குள்ள ஐயா. ஐயா ஒரு புளியாங்கொட்டை அளவு சீழ் வந்துருக்குப்பா. இந்த ஒளிஞ்சிருக்கு இப்போ. எங்கேயாவது விழுந்துருப்பாமா. அன்னைக்கு நான் 11 மணிக்கு வந்தான்ல இவன். அப்போ எதாவது அடித்து விழுந்துருக்கான் கீழே எங்கேயோ.
அவ்வளோதான் 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 அவ்வளோதான். இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் வீங்கி இருக்குமா? மருந்து வச்சுட்டு போப்பா. அப்பாப்பால சாச்சா ஊதி வச்சுக்கோ. எரியிற மருந்து வைக்கல, சாச்சா ஊதி வச்சுக்கோ. காதில் மருந்து போட வேணாமா?